நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இது இருக்கும். எல்லார் வீட்டு கிச்சன்லயும் இது இருக்கும். நம்ம அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அஞ்சரை பெட்டி. ஸ்பைஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைஸ் பாக்ஸ் அப்படின்னா அஞ்சரை பெட்டி அப்படின்னு அர்த்தம். இதுல என்னென்னலாம் பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இதோடைய பேர்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். எல்லார் வீட்லயுமே நிச்சயமா இது இருக்கும். என்ன அப்படின்னா வெந்தயம் அப்படி சொல்லுவோம்ல, அதை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஃபெனுக்ரீக் அப்படின்னு சொல்லலாம். வெந்தயம். தென் அடுத்து பாருங்க, உளுத்தம் பருப்பு. இதை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஊரட் டால், உளுத்தம் பருப்பு. தென் அப்புறம் என்ன வச்சிருக்கேன்? துவரம் பருப்பு. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? டூர் டால், துவரம் பருப்பு. அப்புறம் ஜீரகம். ஜீரகம் இருக்கு இல்லையா? இது கியூமின். கியூமின் அப்படின்னா சீரகம் அப்படின்னு அர்த்தம். பெருஞ்சீரகம். இதை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஃபெனல். ஃபெனல் அப்படின்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு அர்த்தம். கடுகு. கடுகுக்கு இங்கிலீஷ்ல என்ன நேம்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடுகுக்கு மஸ்டர்ட். மஸ்டர்ட்னா கடுகு அப்படின்னு அர்த்தம். தென் கடைசியா ரொம்ப ஈஸியான பொருள் தான், பேர் கண்டுபிடிச்சிடலாம். ஏலக்காய். ஏலக்காய்க்கு கார்டமம். கார்டமம்னா ஏலக்காய். அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்பைஸ் பாக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, அதோடைய நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியுமா அப்படின்னு பாருங்க. எதுக்காவது நேம்ஸ் தெரியலன்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க், அப்பளம். இதை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னு காமெண்ட்ல சொல்லுங்க.